பிரைஸ் லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் கூட நல்ல சமாரியன் கதையை நம்ம கற்றுக்கொள்ள போறோம். இது எங்க இருக்குன்னா லூக்கா 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல இருந்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த கதை சொல்லப்பட்டிருக்கு. சரி, முதல்ல என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். இந்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு நியாய சாஸ்திரி, சரியா, அவர் என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்து கிட்ட அவர் எப்படியாச்சும் சோதிச்சு அவர்கிட்ட குத்தம் கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக அவர்கிட்ட போய் கேட்கிறாரு. இயேசு, நித்திய ஜீவனை நான் சுதந்திரத்துக் கொள்ளணும்னா நான் என்ன பண்ணணும் நீங்க சொல்லுங்க அப்படி சொல்லி கேட்கிறாரு. உடனே இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீதான் நியாய சாஸ்திரியாச்சேப்பா, நியாயப்பிரமாணம் நீ வாசிச்சிருக்கிற, நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது அப்படி சொல்லி கேட்கிறாரு. அப்ப அந்த நியாயசாஸ்திரி அதுக்கு சொல்றாங்க, உன் தேவனாய கர்த்தர் இடத்துல முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோட அன்பு கூறுவாயாக, உன்னிடத்துல அன்பு கூறுவது பிறனிடத்துல அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே இயேசு சொல்றாரு, ஓ அப்படியா, அப்படிதானே சொல்லிருக்கு, சரி கரெக்டா சொன்னேன், அதே மாதிரி நீ போய் செய்யின்னு சொல்றாரு. உடனே அவன இல்ல, இவர் இவரை விட நாம ரொம்ப நீதிமான் தான் நம்மளை காட்டிக்கணும் அப்படின்றதுக்காக அடுத்ததான் இன்னொரு கேள்வி கேட்கிறாரு. இயேசுவே, எனக்கு பிறன் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆக்சுவலி பிறன்னா என்ன அர்த்தம் நீங்க பாத்தீங்கன்னா ஆங்கில வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கும். பிறன்னா என்னன்னா நெய்பர், ஃப்ரெண்ட். அவர் எப்படின்னா நான் யாரை நேசிக்கணும், யார் எனக்கு சிநேகிதன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு. அப்ப இயேசு ஒரு கதை அவருக்கு சொல்றாரு. சரி, ஒரு மனுஷன் எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு போறாங்க. ஓர வழியில கள்ளர்கள் கையில அகப்பட்டு அந்த மனுஷன் என்ன பண்றாங்க, அந்த கள்ளர்கள்லாம் சேர்ந்து அடிச்சு துன்புறுத்தி குற்றுயிருமா என்ன பண்றாங்க, விட்டுட்டு போறாங்க. பாதி உயிர் தான் உடம்புல இருக்கு. அந்த அளவுக்கு அவரை அடிச்சு காயப்படுத்த வஸ்திரத்துல உறிஞ்சிக்கிட்டு நடு ரோட்ல விட்டுட்டு போயிட்டாங்க. சரி, இவரு காயப்பட்டு இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த வழியா முதல்ல ஒரு ஆசாரியன் வராங்க. ஆசாரியனும் பாத்துற, ஐயோ இவரெல்லாம் தூக்குனா அப்புறம் நம்ம வண்டியெல்லாம் அழுக்காயிடும், ரத்தக்கரையாயிடும் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, அவர் வழி விலகி விட்டுட்டு போயிட்டாரு. ஒரு லேவியன் வராரு. அந்த லேவியன் என்ன பண்றாருன்னா, அவரும் என்ன பண்றாரு, இல்ல நம்ம இது நமக்கு தேவையில்லாத வேலை, நம்ம விட்டுட்டு போயிடும் சொல்லிட்டு அவரும் விட்டுட்டு போயிட்டாரு. அடுத்ததான் அந்த வழியா யாரு வராங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு சமாரியன் வராரு. இந்த சமாரியன் யாருன்னா சமாரியா தேசத்தை சேர்ந்தவர். இவங்க என்ன சொல்றது, புறஜாதிகள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவங்க கூட யாரும் அதிகமா கலவ மாட்டாங்க, பழக மாட்டாங்க, சரியா. இவரு என்ன பண்றாருன்னா அந்த வழியா அந்த மனுஷன் குற்றுரிமை கொலையுரிமை கிடக்கத்தை பார்த்துட்டு அவர் மனதுருகி அவர் இறங்கி போய் அந்த அடிப்பட்டவருடைய காயத்தை எண்ணெய் பூசி திராட்சை ரசம் வார்த்து அவர் காயங்களை கட்டி அவர் தன்னுடைய சுய வாகனத்துல ஏற்றிக்கிட்டு, பாருங்க, தன்னுடைய சுய வாகனத்துல ஏத்திக்கிட்டு சத்திரத்துக்கு போறாரு, சரியா. சத்திரத்துக்கு போயிட்டு ஒரு நாள் அவரை பராமரிக்கிறாரு. அடுத்த நாள் அவரு பிரயாணமா போகணும், கிளம்புறாரு. அப்போ போகும்போது என்ன பண்றாருன்னா சத்திரக்காரங்கிட்ட கூப்பிட்டு சொல்லிட்டு போறாரு, இந்த மாதிரி நான் போறேன், இவ நீ பராமரிக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு செலவாகுதோ நீ என்ன பண்ண அதை குறிச்சு வச்சுக்கோ, நான் திரும்ப வரும்போது அதை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட 2 பணம் கொடுத்துட்டு போறாரு. இப்ப இயேசு அந்த நியாயசாஸ்திரி கேட்கிறாரு, சரிப்பா, இந்த 3 பேர்ல யார் அவனுக்கு பிறன் நீ சொல்லு பாப்போம் அப்படின்னு சொல்லும் போது, யார் அவனுக்கு இறங்கம் காட்டினாங்களோ, யார் அவனுக்கு இறங்கினானோ அவங்கதான் அப்படின்னு சொன்னார். அப்ப இயேசு சொன்னாரு, சரிப்பா, அதே மாதிரி நீயும் போய் செய் அப்படின்னு சொல்லி அமைச்சிட்டாங்களாம். இதுதான் இந்த கதை, சரிங்களா. இந்த கதையில இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த கதையில நீங்க பாத்தீங்க இல்லையா, குற்றுயிருமா கொலையுரிமா ஒரு மனுஷன் பாதி வழியில இருந்தா, பாதி உயிர் போகிற கண்டிஷன்ல இருந்தான்னு சொல்லிட்டு, அந்த மனுஷன் தான் நம்ம கடவுளுக்கு பிரியமில்லாத பாதையில போகும்போது, நம்ம அப்படியாக காயப்பட்டு நம்ம வீதியில இருக்கும்போது நம்மளை விசாரிக்கிறதுக்கு ஒருத்தர் வந்தாரு, இப்பவும் வந்துட்டுதான் இருக்காரு. அவர் தான் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரு தான் அந்த சமாரியன். அவர் என்ன பண்ணாரு, தன்னோட சுய வாகனத்துல, சொந்த வாகனத்துல அந்த மனுஷனை ஏற்றிக்கிட்டாரு இல்லையா. அந்த வாகனம்ன்றது எதை குறிக்கும்னா பரிசுத்த ஆவியை குறிக்கும். சரி, அவர் ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணாரு, ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி அவரோட எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் வார்த்தை என்ன பண்ணாரு, அவரோட காயங்களை கட்டினாரு. என்னன்றது எதை குறிக்கும்னா கிருபையை குறிக்கும். திராட்சை ரசம்ன்றது எதை குறிக்கும்னா சத்தியத்தை குறிக்கும். இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் சிலுவையில மரிச்சதுனால கிருபையும் சத்தியத்தையும் நமக்கு தயவா கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து மரித்ததுனாலதான் நம்மளோட பாவங்கள் நிவர்த்தியாக்கப்பட்டுச்சு. இயேசு கிறிஸ்து தான் நமக்கு கிருபையையும் சத்தியத்தையும் கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இப்போ நீங்க பார்த்த கதையில அந்த சத்திரக்காரன்றது யாருன்னா நம்ம சபையினுடைய ஊழியக்காரங்க, சரியா. நம்ம சபையினுடைய போதகர். ஊழியக்காரங்கிட்ட கடவுள் என்ன கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னா, அந்த மனுஷன் 2 பணம் கொடுத்துட்டு போனால அதுக்கு என்ன அர்த்தம்னா ஒப்புர வாக்குத்தின் ஊழியத்தையும் ஒப்புர வாக்குத்தின் உபதேசத்தையும் கடவுள் என்ன பண்ணிருக்காராம், அவங்ககிட்ட கொடுத்துட்டு போயிருக்கிறாங்களாம். இயேசு கிறிஸ்து திரும்ப வரும்போது அவங்க வருகைக்குள்ளாக அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணுவாராம், அந்த காயப்பட்டவங்க குணமாக்கி அவங்கள சரி பண்ணி அவங்க வாழ்க்கையை மாற்றி கர்த்தரா இயேசு கிறிஸ்து வருகையில அவங்கள மனவாட்டியா மாற்றணும் இல்லையா. அதுக்காக அவங்க பட பிரயாசத்துக்கு எல்லாம் பலன் கொடுக்கும்படியா மத்திய ஆகாயத்துல நம்ம கர்த்தரா இயேசு கிறிஸ்து வருவாரு.
இதுதான் இந்த கதையில இருந்து நாம கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம். சரிங்களா? இயேசு கிறிஸ்து வந்துட்டு எவ்வளவு நல்லவருன்றத நம்ம இந்த நாட்கள்ல நம்ம தெரிந்து கொண்டோம். வருகிற நாட்கள்ல இன்னும் அநேக விஷயங்கள் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். சரிங்களா? சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேனல்ல பைபிள் சம்பந்தமான விஷயங்கள் மாத்திரம் இல்லை, நிறைய ஹெல்த் டிப்ஸ், அப்புறம் ஜென்ரலா லைஃபுக்கு தேவையான நிறைய விஷயங்களை வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். நம்ம பி குட் டூ குட் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஆழமான சத்தியங்களை வந்து நீங்க கற்றுக்கொள்ளணும் உங்களுக்கு வாஞ்சை இருக்கு அப்படின்னா எங்களோட குளோரியஸ் காட்ஸ் வாரியர் சேனலையும் பாஸ்டர் சுரேஷ் ஜெபராஜ் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். சரி, நெக்ஸ்ட் வீடியோ உங்களை சந்திக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.